ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 4 ரிலீஸ் ஆயிருக்கு மக்களே. எஃப்ஜேக்கோ ரம்யாக்கோ அந்த சண்டை தான் வந்து ப்ரோமோ 4லயும் கண்டினியூ ஆகுது. இதனால வந்து மாணவர்களுக்கிடையே வந்து போராட்டம் வெடிக்கிறது. எஃப்ஜே சாரி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க. இதை முன்னாடி நின்று நடத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா விக்கல் சிக்ரம் அவர்கள் தான் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து முன்னாடி நின்று நடத்துறாப்ல. அதாவது இந்த ப்ரோமோல விக்கல் சிக்ரம் எஃப்ஜே பத்தி கேக்குறாரு. இஷ்டத்துக்கு உங்களுக்கு கோவம் வரும், அப்ப வந்து பின்னாடி போய் சொரிஞ்சு விடு அப்படிலாம் சொல்லுவீங்க. என்னதுங்க இதெல்லாம், மாணவர்கிட்ட பேசுற பேச்சு அதெல்லாம் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு ஃபைட் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா? அப்ப எஃப்ஜே என்ன சொல்றாருன்னா, சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு இங்க வந்து ஹியூமனிட்டி இல்லாத மாதிரி, நாங்க என்ன உங்களுக்கு சாப்பாடு கொடுக்காத மாதிரி போர்ட்ரே பண்ணாதீங்க அப்படின்றாப்ல. எனக்கு அவர் எங்கேயுமே வந்து, அதாவது ரம்யாஜோ வந்து சாப்பாடு வேணான்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரியலையே. ரம்யாஜோ எனக்கு சாப்பாடு வேணும் வேணும் தான் கேட்டுட்டு இருந்தாங்க, நீங்க தான் சாப்பாடு கொடுக்கல. சோ அதனாலதான் வந்து ரம்யாஜோ அங்க கோவப்பட்டு போனாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்றீங்க. அதாவது பழைய எஃப்ஜே திரும்பி வராருன்னு நினைக்கிறேன். எஃப்ஜே போன வாரம் ஃபுல்லா சைலண்டா இருந்தாப்ல, நிறைய கோவங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவர் பாட்டுன்னு அவரோட வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. பட் ஆனா இந்த வாட்டி வந்து வேணுமுட்டே பண்றாருன்னு தோணுது. இதுல விஜய் பார்வதி இவங்களும் வந்து ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காங்க. ஓகேவா? வார்டனுக்குள்ள அதாவது விஜய் பார்வதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி எல்லாரும் வந்துட்டோம், அதுக்கப்புறமே நம்ம வந்து ஃபுட்டா கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் ரம்யா வந்து காலைல இருந்து சாப்பிடல. ஓகேவா? அதனால நம்ம வந்து ஃபுட்டா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த டைம்ல அதை வந்து எஃப்ஜே கிட்ட சொல்லும் போது எஃப்ஜே காண்டாயிட்டான். நீங்க வந்து என் கூட வந்து ஒரு பிளான்ல இருக்கும்போது ஓகே இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் நீங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எஃப்ஜே காண்டானா. அதுக்கப்புறமேட்டு அந்த பிரச்சனை எல்லாம் நடக்குது. ஓகேவா? அப்போ எஃப்ஜே வந்து கோவப்பட்டு என்னால சாரி கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டான். இவங்க வந்து சாரி கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணி வெளியே உட்காந்துட்டாங்க. விக்கல் சிக்ரம் வந்து நம்ம அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணதுக்கெல்லாம் அவர் தான் வந்து தலைமை ஏற்றாப்புல. அவர் என்ன வார்த்தை எல்லாம் சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள், உன் வார்த்தைக்கு மன்னிப்பு கேள், கும்தல்ல கட்டி கும்மாவா மாணவனா சும்மாவா அப்படின்ற மாதிரி அவங்க உட்காந்து ப்ரொட்டஸ்ட்ல வந்து வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா உடனே வந்து சப்பையா முடிஞ்சிச்சு. நான் வந்து இது ரொம்ப நேரம் எடுத்துட்டு போவாங்கன்னு நினைச்சேன். பட் ஆனா வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட அந்த பிரச்சனை வந்து பெருசா போல மக்களே. எஃப்ஜே சாரி கேட்டாப்ல. எஃப்ஜே சாரி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னாப்ல. அதாவது இந்த சாருங்களோட ஷூ, அதுக்கப்புறம் அந்த ஃபேண்ட், அதுக்கப்புறம் இந்த நோட் புக் இதெல்லாம் வந்து ஒளிச்சு வச்சீங்களே, இதுக்கெல்லாம் வந்து நீங்க சாரி கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டூடெண்ட் பத்தி கேட்டாப்ல. ஸ்டூடெண்ட் எல்லாருமே நாங்க வந்து தனியா போயிட்டு பர்சனலா வந்து சாரி கேட்டோமே அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லவே, அதுக்கப்புறம் அங்கேயே வந்து சாரியும் கேட்டாங்க. ஓகேவா? அவங்க வந்து ஒரு, அதாவது நம்ம எஃப்ஜே வந்து கேட்ட உடனே இவங்க வந்து சாரி சார் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயம் சொல்ல, உடனே எஃப்ஜே வந்து சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கிட்ட சொல்ல, இந்த மாதிரி வந்து போச்சா, நீங்க வந்து உணர்ந்த சாரியை கேட்கல, திரும்பி கேளுங்க அப்படின்ற மாதிரி இங்க வந்து மறுபடியும் எஃப்ஜே கேட்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அமித் பார்கவ் கிட்ட போயிட்டு நம்ம வியன்னா, அதுக்கப்புறமேட்டு சுபிக்ஷா, விக்கல் சிக்ரம் இவங்க போயிட்டு நாங்க சாரி தனித்தனியாவே கேட்டோம், அதனால அவர் ஹர்ட் ஆயிருந்தாருன்னு சொல்லிட்டு நாங்க சாரி கேட்டோம், அதே மாதிரி நீங்களும் கேளுங்கன்னு மறுபடியும் நம்ம எஃப்ஜே வந்து சாரி கேட்டு இந்த பிரச்சனை அங்கேயே முடியுது. ஓகேவா? அதுக்கப்புறம் வியன்னா போயிட்டு ஜாயிண்ட் வச்சு, நீ எதுக்குடா சாரி கேட்ட, நான்லாம் வந்து அவர்கிட்ட சாரியே கேட்கல தெரியுமா, அவங்க வந்து சும்மா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க அந்த லவ் ட்ராக்க ஓட்டிட்டு இருந்தாங்க. ஓகேவா? இதுதான் அங்க பார்க்க முடிஞ்சது. அதாவது எஃப்ஜே மேல நிறைய வந்து குற்றச்சாட்டுகள் இருக்கு மக்களே. அதாவது ஒருத்தன் வந்து சாப்பாடு கேட்கறானா கொடுத்துட்டு போயிடலாம், அதை விட்டு எல்லாரும் வரணும் எல்லாரும் வரணும்னு சொன்னது கூட மேட்டர் இல்ல. ஓகேவா? நீங்க ப்ரொட்டஸ்ட் பண்ண மட்டும் எல்லாரும் ஒன்னா இருக்கீங்க, மத்த டைம்ல மட்டும் ஏன் தனியா வரீங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் கேட்டாப்ல. அது மட்டும் இல்லாம ரம்யா வந்து காலைல இருந்து சாப்பிடலன்ற ஒரு வார்த்தையை மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருந்தாங்க. மெடிக்கல் இஷ்யூ அவங்க சொல்லவே இல்லை. அதை வந்து நம்ம பிரஜனவர்கள் தான் வந்து சொல்லியிருக்காப்ல. சோ இதனாலதான் வந்து அங்க காண்டாயிட்டு பின்னாடி எல்லாம் போய் சொரிஞ்சு விடாத, பின்னாடி போய் குத்தாத அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகளை எஃப்ஜே விட்டாப்ல. அதுக்கு சாரியும் சொல்லிட்டாச்சு. ஓகேவா? இது பிரச்சனை முடிஞ்சிச்சு. பட் ஆனா இது வந்து பெரிய பிரச்சனையும் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையும் ஆகும். ஏன்னா வார்டனுக்குள்ள சண்டை வர மாதிரி இருக்கு. இப்போ வார்டன் வந்து விஜய் பார்வதி வந்து இப்ப நல்லவங்களா மாறிட்டாங்கன்றனால எஃப்ஜே மேல மொத்த தப்பும் போறதுனால இப்ப இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வரப்போது. எஃப்ஜே இதுல நடுவுல வேற நான் வரலங்க, என்ன வந்து வேலையை விட்டு தூக்கிடுங்கன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கிட்ட சொல்லிட்டு இருக்காப்ல. நான் சாரி எல்லாம் கேட்க முடியாது, வேலையை விட்டு தூக்குங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அப்படி இப்படி கன்வின்ஸ் பண்ணி உங்களை எத்தனை வந்துட்டாங்க உள்ள வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். பட் ஆனா இதுதான் மக்களை லைவ்ல பார்க்க முடிஞ்சது. இதுல வந்து எஃப்ஜே மேல தப்பு இருக்கா இல்ல ரம்யாஜோ மேல தப்பு இருக்கா, விஜய் பார்வதி மேல தப்பு இருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் பார்வதி இப்பதான் கேம் ஒழுங்கா விளையாடிட்டு இருக்காங்க. பட் ஆனா எஃப்ஜே வந்து அதிகமா துள்றாப்ல அப்படின்னு அவங்க சொன்னாங்களே, அந்த மாதிரி ரொம்ப துள்றாரோன்னு தோணுது. ஏன்னா போன வாரம் எல்லாம் வந்து நல்லா தான் இருந்தப்ப இந்த வாரம் என்ன ஆச்சுன்னு தெரியல, மறுபடியும் வேதாள முருங்க மாதிரி ஏறுது. அது அவருக்கு நல்லது இல்லைன்றதான் தனிப்பட்ட கருத்து. பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. அதே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.